மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட தேவன் நம்மை ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறவர். பாவத்தினாலே தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த மனிதர்களிடத்தில் அவர் மிகவும் அன்புள்ளவர்களாகி, இவர்கள் மனம் திரும்பினா நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இம்மானுவேலராய் இயேசுவை அனுப்பினார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆதாம் பாவம் செஞ்சிட்டான். ஆதாம் பாவம் செஞ்சு அதனால் அவன் மட்டும் நரகத்துக்கு போனால் பிரச்சனை இல்லை. இது என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த பாவம் அவனுடைய ஆவிக்குள்ளேயே போயிருச்சு. ஏதோ சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, சட்டையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனா அப்படி தட்டி விட்டுறலாம், அல்லது கொஞ்சம் கரையாகி போச்சுன்னா துவைக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கரை பிடிச்சிருச்சுன்னா அதை கரையை போக்குறதுக்கு ஒன்று போட்டு அதை சட்டையை சுத்தம் பண்ணலாம். இது சட்டையில். அப்புறம் சரீரத்தில் ஏதோ அழுக்காக போயிருச்சுன்னா சரி குளிக்கலாம். அப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது வாசனை திரவியத்தை போட்டுட்டு தேய்ச்சி குளிக்கலாம் சரீரத்தில். அப்புறம் மனதில் இந்த பாவம் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்க முடியுமா? பைபிளில் எழுதியிருக்கிறபடி எல்லாமா நடக்க முடியும்? அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த பாவத்தை பிடிக்குதுங்க அப்படின்னு சொல்லி மனதில் பாவத்துக்கு இடம் கொடுத்தா அப்படியும் மனதை அசுத்தப்படுத்தலாம், தீட்டுப்படுத்தலாம். கர்த்தருடைய பார்வையில் சிலருடைய மனது பார்த்திங்கன்னா, அவங்க நினைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, ஐயோ இவன் இவ்வளோ அருவருப்பான ஆளா, இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன நல்ல காலம், இவங்க நினைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. இப்படி பொல்லாத, கெட்ட, அசுத்தமான, தீட்டான, அருவருப்பான அப்படி எண்ணங்களையெல்லாம் தங்களுடைய மனதில் வச்சுக்கிட்டு போகிற ஆளுகளை பார்த்தா இது எப்படி? அப்போ இங்கே பாருங்க, முதல்ல சட்டையில் எண்ணெய், அப்புறம் சரீரத்தில் எண்ணெய், இப்போ மனதில்ன்னு சொன்னேன். இப்போ இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு தான் ஒரு மனசு இருக்குது. இந்த ஆவி மனிதனுக்கு மனசு இருக்கா, இந்த சரீரத்தில் குடியிருக்கிறான். இந்த பாவம் அவனுடைய ஆவிக்குள்ளேயே போய்விடுமானால், மனசில் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குள்ளே போகலை, ஆவிக்குள்ளே போய் அவனுடைய ஆவியே ஒரு பேய்த்தனத்துக்கு ஏற்ற ஒரு விதத்தில் மாறிடுமானா, ஒரு பிசாசு மாதிரி. மனிதனுடைய ஆவியே பிசாசு மாதிரி மாறிட்டா அப்புறம் அவன் பிள்ளைய அவனை மாதிரி பாவிகளாக பிறப்பாங்க, அவன் பிள்ளைக பாவியாக பிறப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா, சில குருடான தாய் தகப்பன் 2 பேரும் குருடாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க நல்ல கண்ணோட பிறந்துடும், நல்லா சரீரம் முழுசும் நல்லா இருக்க மாதிரி பிறந்திருக்கும். கேட்டிருக்கீங்களா? அப்போ சரீரத்தில் இருந்த அந்த சாபம் பிள்ளைகளுக்கு வரலை. ஆனால் என்ன நடந்துருச்சு, ஆதாம் செய்த பாவம் அவனுடைய ஆவிக்குள்ளேயே போயிடுச்சு. அதனால் அவனுடைய சந்ததி, தலைமுறை அவனுடைய சந்ததி எல்லாருமே பாவிகளாய் பிறக்கிறார்கள். இது ரொம்ப கொடுமைங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் மட்டும் நரகத்துக்கு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அவன் பிள்ளைகளும் பாவிகளாய் பிறக்கிறார்கள். ஒரு விதத்தில்
கேட்க போனால் ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு அவன் பிள்ளை என்னத்துக்கு நரகத்துக்கு போகணும், அது சரியில்லை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவன் தன்னுடைய ஆவியவே கரைப்படுத்தினவன், அதையே பிசாசு மாதிரி மாற்றிக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை நரகத்துலலாம் சரிதான், ஆனால் அவனும் கூட மனம் திரும்பினா நான் அவனையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி வந்துட்டார். அதனால தான் இயேசு அனுப்புகிறார். அந்த அவன் பாவம் செய்த நாளில் அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த ஆடு தேவ ஆட்டுக்குட்டி. அதுதான் 2000 வருஷம் கழித்து இயேசு வந்து ஆதாமுடைய காலத்துக்கு பிறகு 4000 வருஷம் கழித்து வர்றாரு. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு வந்து மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். அப்போ ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு அவன் மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகளும் ஆவியிலே கரைப்பட்டவர்களாய் பாவிகளாய் பிறக்கிறாங்க. அதான் 2 வகையான பிசாசு இருக்குதான், 2 வகையான கூட்டம் நரகத்துக்கு போகுதான். ஒன்று தேவதூதர்களாகிய பிசாசுகள், அது நம்ம எல்லாருக்கும் கேட்டது தான், தெரிஞ்சது தான். அப்புறம் இந்த மனுஷர்கள் இனி மனம் திரும்ப மாட்டேன், நான் என்னுடைய காலமெல்லாம் நான் பிசாசு கூட தான் இருப்பேன், அவன் சொல்கிற பாவத்தை தான் செய்வேன், அவனுடைய கட்சியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிசாசோட கூட ஐக்கியமாகி விடுகிற மனிதர்கள். அவன் நமக்கு தெரியும் இவெல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு நாமே சில ஆட்களை பற்றி இப்படி நிதானிக்க முடியுதுன்னா அவர் எவ்வளோ விவரமான ஆளாக இருப்பார். தேவன் நம்மை காட்டில் விவரமுள்ள ஆளாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் மனம் திரும்பவே மாட்டாங்கிறவன் மட்டும்தான் நரகம் போகிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கும் நமக்கு மனிதர்களுடைய வருங்காலங்களை பற்றி தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். இன்னும் ஒரு 7 வருஷம் கழித்து இந்த பையன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பிள்ளை மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனம் திரும்புவாங்க அப்படின்னு இவரை பாருங்கள் எவ்வளோ விவரம் தெரிஞ்சவராக இருக்கிறார். வருங்காலங்களை அறிந்திருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்னே இருந்து உங்களையும் என்னையும் தெரிஞ்சிருக்குதுங்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களும் உத்தமமாக இருக்கும்படிக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவன் ஒரு 6-7 வருஷம் கழித்து மனம் திரும்பிடுவேன், அதனால் இன்றைக்கி அவன் இப்படி சாட்டை பண்ணாலும் பரவாயில்ல, அவனை விட்டுரு, இருந்துருப்பாரன், கொல்ல வேண்டாம், விட்டுரு, வேணா எங்கேயாவது பிடிச்சி ஜெயிலில் போடணும்னா போடு, ஆனால் கொல்லாத அப்படின்றாரு. அப்படி விட்டுறாரு. அப்போ 7 வருஷம் கழிச்சு அவன் மனம் திரும்புகிறான், ரட்சிக்கப்படுறான். ஆனால் யாரெல்லாம் இப்போ நரகத்துக்கு போகிறாங்க, இவன் வாழ்நாளெல்லாம் இவன் மனம் திரும்ப மாட்டான் அப்படிங்கிறவங்கள தான் கர்த்தர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு, போடா நீ சாகுடா. அந்த பார்வோனுக்கும் எகிப்திய தேச மக்களுக்கும் 10 வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்துருந்தார். 10 வாதைகள் ஈக்குவல் டு 10 வாய்ப்புகள். அவன் மனம் திரும்பிக்கிறதுக்கு, அந்த அழிவிலிருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு, தேசத்தை காத்துக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த 10 வாய்ப்புகள். அந்த சமயத்திலாவது மனம் திரும்ப மாட்டானான்னு பார்த்தா அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அப்படி தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்படி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான்ட்டு கடைசியில் சரி அப்படியாவது தொலைஞ்சு போகட்டும்னு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விட்டு பேசாமல் இருப்பான்னு பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போனால் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டு வேலை செய்ய, தோட்ட வேலை செய்ய, கட்டட கட்டுற வேலை செய்ய, பாத்திரம் கழுவுற வேலை செய்ய, பிள்ளைகளை கவனிக்க ஆள் இல்லை. அவங்களை திரும்ப பிடிச்சிட்டு வரணும் ஜனங்கள் வந்தாங்களோ, இவனுக்கு கிளம்பிட்டானா, போய் பிடிக்க வந்தானா. பிடிக்கிறது மட்டும் இல்லை, கொன்னே போடுவேன்ட்டு வர்றான். கர்த்தர் பார்த்தாரு, இவன் இனிமேல் மனம் திரும்புகிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி செங்கடலில் அவனையும் அந்த சேனைகளையும் மூழ்கடிச்சிட்டாரு. இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஆளுகள் தான் கர்த்தர் கொள்கிறார். கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் கூட கொல்ல மாட்டேன்றார். ஏன்னா கர்த்தர் இவனுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அனுகூலமாய் சத்துருக்களாய் பிசாசுடைய கட்சியில் சேர்ந்தால் நம்ம தேவனுக்கு சத்துருக்கள். ரட்சிக்கப்படாத எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய சத்துருக்கள் தான். ஆனால் அவர் இன்றைக்கி உடனே ஒருத்தரையும் கொல்லலையே. ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, இப்போ விட்டா நீ நரகம் போயிடுவ, மனம் திரும்பு என்று மனசாட்சிக்குள்ளிருந்து அல்லது சபை மூலமாக, சில விசுவாசிகள் மூலமாக, ஏதோ ஒரு சமயத்தில் கனவில் கூட
அங்கே கர்த்தர் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். இன்றைக்கு அந்த அரபு நாட்டு மக்கள் அநேக இடத்துல கர்த்தர் சில சொப்பனங்களை காட்டி அந்த சொப்பனங்கள் மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்பை சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி அது மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் போய் பேசுகிறார். இப்பொழுதும் கூட எல்லா மனிதர்களுடைய நிலைமையும் பார்த்து அவர்கள் தங்களுடைய பிறப்பினாலே ஆதாமின் பிள்ளையாக பிறந்ததினால பிறப்பினாலே தேவனுக்கு சத்துருவாக இருந்தார்களே, நான் அதை சட்டம் பண்ணலை, நான் அதை பொருட்படுத்தலை, மனம் திரும்ப கூடுமானா நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிவுக்கு ஏதுவாகிய மனு குலத்தை இன்று அழிக்காமல் வைத்திருக்கிறார். எதுக்கு? நம் மீது இறக்கப்பட்டு நம்முடைய சார்பாக அனுகூலமாக இருக்கிறதுனால. நம்ம மனம் திரும்ப கூடுமானா மனம் திரும்பி தன்னிடத்தில் வரட்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இப்படி தான் இந்த எதிர்பார்ப்போடு கூட நியாய தீர்ப்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் செலுத்தாமல் தாமதிக்கிறார். நாம் கூட இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் நம்மெல்லாம் செஞ்ச அந்த பாவத்துக்கு நம்மெல்லாம் அன்றைக்கே செத்துருக்கணும், ஆனால் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றியே நிதானிக்கிற காரியங்கள் இருக்கா இல்லையா? அப்போ இவ்வளவையும் அறிந்த தேவன் உங்களுக்காக பிரயாசப்பட்டு நாம் இப்பொழுது சத்துருக்களாக இருந்தால் கூட, அதாவது பாவியாக இருக்கிறப்பன்னா பிசாசின் பிள்ளையாக இருக்கிறப்ப தேவனுக்கு சத்துருவான், நம்ம சத்துருக்களாக இருக்கும்போது கூட கர்த்தர் நமக்காக அனுகூலமாக இருந்து உடனடியாக சாகடிக்காமல் இருக்கிறார். பாவி செஞ்சிட்டப்போ நரகத்துக்கு அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் வெயிட் பண்ணுறார். நாம் அவர்களுக்கு கர்த்தருக்கு அந்நியராக இருக்கையிலே புறஜாதிகள்லாம் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய வழி வந்த அந்த ஈசாக்கு வழியாக வந்தவங்க மட்டும்தான் தேவனுடைய ஜனம். தேவனுடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆராதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆலயம் கொடுக்கப்பட்டது, தேவனோடு கூட அந்த உடன்படிக்கை 10 கட்டளைகள்லாம் கொடுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் மற்ற ஜனங்கள் யாரும் கர்த்தரை ஆராதிக்க வரல, அவங்கெல்லாம் புறஜாதிகள் என்று எண்ணப்பட்டார்கள். புறஜாதிகள்னால் என்ன? வேறு வழிபாடு காரியங்களில் இருந்து ஆதாமுடைய சந்ததியாக இருந்து அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். அவங்க அந்த மாதிரி சத்துருக்களாக இருக்கிறாங்க. சிலர் இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளை ஆகி அந்த ஆபிரகாம் மூலமாக தேவனுடைய பிள்ளை ஆகி அதுக்கப்புறமா பாகால் வணக்கத்துக்கு போன அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஆகாப் ராஜா ஏசபேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இஸ்ரவேல் தேசத்தையே பாவம் செய்ய பண்ணா அது பார்க்குறீங்க. மனாசே எருசலேமில் ராஜாவாக இருந்தும் அந்த தேவனுடைய ஆலயத்தை அவனே போய் தீட்டுப்படுத்தி 55 வருஷம் யூதா தேசத்து மக்கள்லாம் பாவம் செய்ய பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அவனும் மனம் திரும்புவான்னு தெரிஞ்சு தானே கர்த்தர் அவனை அன்றைக்கே கொல்லாமல் விட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அந்தந்த சூழ்நிலையிலே அன்றைக்கு நான் செத்திருக்கணும், உண்மையிலேயே கர்த்தரனை காப்பாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று, தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறவர் என்று நீங்கள் நினைத்து பார்த்து இப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே வாருங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய பட்சமாக இருக்கிறார். இம்மானுவேல்னா தேவன் நமது பட்சமாக இருக்கிறார். சண்டைக்காரராக இருந்த தேவன் ஆதாமின் சந்ததியாக வர்ற எல்லாரும் பாவிகள், பிசாசுடைய பிள்ளைகள். நான் தான் சொல்ல வந்தேன், இது மாதிரி 2 வகையான பாவிகள் போகிறாங்க. ஒன்று பிசாசு, இன்னொன்று மனுஷனே அவனுடைய ஆவியவே கரைப்படுத்தி கொண்டு மனம் திரும்ப முடியாமல் நரகம் போவான். அப்போ நரகத்தில் எத்தனை மாதிரியான ஆட்கள் இருக்காங்க? தூதர்களாக இருந்து பாவிகளான ஒரு கூட்டம் இருக்குது, மனுஷர்களாக இருந்து அந்த பிசாசை போல தன்னுடைய ஆவியையும் கரைப்படுத்தி கொண்டு நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய அப்படி மனிதர்கள், தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த பிசாசு கூட இருந்து பிசாசு கூட ஐக்கியமாகி தன்னுடைய ஆவியையும் கூட அப்படி கரைப்படுத்தி கொண்டு நரகம் போகிற கூட்டம் இருக்கிறது. அப்போ நரகத்தில் 2 வகை இருக்காங்க. ஒன்று தூதர்களாக இருந்து பாவிகளாக நரகம் போனவங்க, அடுத்து தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் இவங்களெல்லாம் பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு பிசாசை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு
பிசாசு வணக்கமெல்லாம் செய்யுது. நான் தேவனை ஆராதிக்க மாட்டேன், நான் தேவனுக்கு சத்துருன்னு சொல்லிக்கிட்டேன் நரகத்துக்கு போன மனுக்குல கூட்டங்கள். அப்போ நரகத்தில் 2 பேர் இருக்காங்கல்ல, ஒன்று தூதர்களாக இருந்து நரகம் போனவங்க, இன்னொன்று தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட பாவிகள். அவங்க எல்லாரும் ஏன் நம்பிக்கை அற்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க? இவங்களை கர்த்தர் வச்சது என்ன? என்கிட்ட வந்தால் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்க நாள், சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ மனம் திரும்பிட்டா நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தர் தானே. பாருங்கள், சிலுவையில் கள்ளர்கள் அரைஞ்சிருந்தாங்க. அதில் ஒரு கல்லை மனம் திரும்பி நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னா, அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை ரட்சித்து, ஏன்னா அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, வேறு எங்கேயோ போயிருந்துருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், இவன் ரட்சிக்கப்படக்கூடிய ஆளாக இருக்கான்னு கர்த்தருக்கு தெரியும், இந்த மனுஷருக்கு தெரியாது. தெரியாமையே கர்த்தருடைய ஏதோ ஒரு விதத்தில் நடத்துதல்னால இந்த கல்லணையும் கொண்டு போய் இயேசுக்கு பக்கத்தில் சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும்னு. அவர் சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அந்த நேரத்திலே கர்த்தர் வந்து அவனுக்கு அனுகூலமாக இருந்து மன்னிக்கிறார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க. அவங்க யூதர்களுடைய சட்டப்படி, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? இந்த விபச்சாரம் பண்ணுறவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும்னு அவங்க சட்டம் சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க சட்டத்தின்படியே அவங்க கல்லெறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த இயேசுநாட்டை கூட்டி போய் அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவார், அது மூலமாக அவர் மேலே குற்றம் பிடிக்கலான்னு சொல்லி அந்த லேடியை இங்கே பிடிச்சி இழுத்துட்டு வர, கடைசிக்கு இவ உண்மையிலே மனம் திரும்பிட்டா. கடைசியில் ஆண்டவரே அப்படின்னுட்டா. அப்படி ஆண்டவரேன்னு சொல்கிறால கர்த்தர் அங்கே ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? அவங்க சட்டத்தின்படி இவள் மேல் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், அதான் நியாயம். கர்த்தர் மாற்றி பேச முடியாது. இவர் விட்டுருங்கன்னு சொன்னால் இவர் மேலே குற்றம் பிடிச்சிருவாங்க, கல்லெறின்னு சொன்னால் இவளை காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணார்? பாவமே செய்யாதவன் கல்லை விட்டு எறினவுடனே அவன் அப்படியே யோசித்து பார்த்து, சரி நமக்கு ஒன்றும் சரிப்படாது அப்படின்ட்டு அவன் கல்லை கீழே போட்டு அவன் மேலே கல்லெறிஞ்சு கொல்லாமல் போயிட்டாங்களாம். நியாய தீர்ப்புக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருந்த ஒரு லேடியை கர்த்தர் வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன்னு கேட்டால் இவன் மனம் திரும்புகிறா. அழிவுக்கு சாவுக்கு ஏதுவான நிலைமையிலே அங்கே ஒருத்தி இயேசுவேன்னு அங்கே பார்த்துட்டா, அவளை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். இதுபோல் பைபிளில் நீங்கள் எடுத்தீங்க எத்தனையோ அங்கே சம்பவங்கள், எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த பிசாசு மாதிரி ஆகக்கூடாது, அப்படித்தானே? இப்போ நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சு தொலைச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆகாபு, அந்த மனாசே, அவங்கெல்லாம் அவங்க மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இது என்னையாவது ஆச்சரியமாக இருக்குது. ஆகாபு அதுக்கப்புறம் மனம் திரும்பினான்னு போட்டிருக்கு, அவன் காலத்தில் அந்த தீங்கு வரப்பண்ணலேன்னு போட்டிருக்குது. ஆனால் மனசை ரட்சிக்கப்பட்டான், அது திட்டமாக தெரியுது. ஆகாபும் கூட அப்புறம் ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அதோடு விடுவோம். அப்போ இவ்வளவு பாவிகள்லாம் கூட மனம் திரும்புவதற்கு, சத்துருக்களாக இருந்தவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரே, தேவன் வந்து அனுகூலமாக இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை செஞ்சுருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்பேன், கர்த்தாவே என்னத்துக்கு ஆண்டவரே இந்த தாவீது இந்த பாவத்தை செஞ்சு வச்சான்னு, ரொம்ப மோசமான பாவம் அப்படி செஞ்சு வச்சுட்டான்னு அவளை மனைவி ஆக்கிக்கிட்டான், அப்புறம் கொண்டு போய் அவளுடைய புருஷனை கொன்று விட்டான், இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. அப்படி இதை என்னத்துக்கு ஆண்டவரே பைபிளில் எழுதுனீங்கன்னு நான் கேட்பேன். அவர், உனக்கு தெரியாதுடா, இது மாதிரி ஆளுக என்ன இருக்கா இங்கே, அதாவது இதை ஏன் எழுதி வச்சுருக்கேன்னா, இது மாதிரி பாவத்தில் விழுந்தவன் உண்மையாகவே கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினா மன்னிப்பு கிடைக்குங்கிறது இவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பைபிளில் எழுதி வச்சுருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவா இரக்கமுள்ள தேவன்! இதை நினைத்து பாருங்கள். யாதொருவர் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ
கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாயிருந்து உதவி செய்கிறவராய், நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வருகிறவராய், ஆபத்திலிருந்து காக்கிறவராய், உண்மையாக மனம் திரும்பி அவருடைய வழியில் நடந்தால் மீட்டெடுக்கிறவராய், நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நாம் கர்த்தர் திரும்ப கொடுக்குறவர்களாய் அப்படி கர்த்தர் இருக்கிறார். இதை நினைத்து பாருங்கள். அவருடைய மனது என்னதென்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நம்முடைய மனசு நமக்கு தெரியும். நம்ம வீட்டார் சில ஆட்களுடைய மனசு இவங்க இப்படிலாம் ஆளுக நமக்கு தெரியும். சில வெளியாட்களை கூட பற்றி கூட நமக்கு என்னென்னு தெரியும். ஆனால் நீங்கள் தேவனுடைய மனசு என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா தேவன் வாக்கு மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் மாறவே மாட்டாருங்க. அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதான் செஞ்சிருவார். அப்படியானா அவர் தன்னை பற்றி என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்? அவர் எப்படி அன்புள்ளவர் என்று, இரக்கமுள்ளவர் என்று, மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறவர் என்று, நியாய தீர்ப்புக்கு போகாமல் அவரை காப்பாற்றுகிறவர் என்று, நரகம் போகாமல் காப்பாற்றுகிறவர் என்று, கடைசி நேரம் வரைக்கும் இந்த பூமியில் மரித்து போகும் வரைக்கும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறவர் என்று, இதையெல்லாம் இந்த பைபிளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்படி தேவனை நீங்கள் அறிந்தால், நீங்கள் எப்பேற்பட்ட பயங்கர பின்னணியில் போய் தொலைஞ்சிருந்தா கூட நீங்கள் தப்பி வர வாய்ப்பு இருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி பாதாளத்தில் போய் அங்கே போய் இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணானா, கர்த்தர் அவனை ஜெபத்தை கேட்டாரான். அவனை கர்த்தர் கரையில் கைக்கு விட சொன்னாரான், வந்துட்டானா அவன். ஏங்க அதை விட பெரிய ஆபத்தில் நீங்கள் போக முடியும்? 3 நாள் அந்த பாதாளத்தில், மீன் வயிற்றில் பாதாளத்தில் 3 நாள் இருக்கான். இயேசு சொல்கிறாரு, யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்த மாதிரி நானும் மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் 3 நாள் இரவு பகல் இருக்கணும் அப்படி சொல்லிக்கிறார். இயேசுவே சொன்ன காரியம். அதனால் அது சம்பவம், அது கதை இல்லை. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதுல ஏதோ 1-2 எடுத்துக்காட்டுக்காக எதையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லாமே வரலாற்று காரியங்கள், சம்பவங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த நன்மையை பெற முடியும், விடுதலையை பெற முடியும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் தப்ப முடியும். பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான காரியம். அன்றைக்கு தாவீது உண்மையாக மனம் திரும்பினதுனால 3 நாள் கொள்ளை நோயோட அந்த அந்த எருசலேம் ஜனங்கள் அழிக்கப்படுகிறது நிறுத்தப்பட்டது. இவன் உண்மையாக மனம் திரும்பினதுனால 3 நாள் தான், அதுக்கு மேலே அந்த எருசலேமில் அழிவு இல்லை. அந்த 3 நாளில் யார் செத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே செத்துருக்க வேண்டியவன், இன்னமும் மனம் திரும்ப மாட்டான் அப்படிங்கிறவன், அவங்க தான் அந்த 3 நாள் கொள்ளை நோயில் அவங்க செத்துருப்பாங்களே ஒழிய, எங்கே யோசித்து பார்த்தீங்களா? என்ன கர்த்தருடைய மனசு என்ன, அவருடைய சட்டங்கள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்னென்னா நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதில்ல. அந்த 3 நாள் கொள்ளை நோயில் யாரெல்லாம் செத்துருப்பாங்க? இவங்கெல்லாம் மனம் திரும்பவே மாட்டாங்கங்க அப்படிங்கிற ஆள்களை தான் கர்த்தர் அங்கே சாக விட்டுருப்பார். அப்புறம் அடுத்த நாள் மனம் திரும்புவேன் அப்படின்னு நினச்சா அவனை சாக விட்டுருக்க மாட்டார்ல. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினால் உண்மையான ரட்சிப்பு, விடுதலை இருக்கிறது என்று, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மனம் திரும்பலாம். அதாவது கர்த்தருக்கு நாம் பயப்படும்படியாக நமக்கு அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரத்தில் பயந்து மனம் திரும்பணுமா? அப்படி கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு பயந்து மனம் திரும்பத்தக்கதாக அவரிடத்தில் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பே கொடுக்க மாட்டாருன்னா அவருக்கு பயந்து என்ன பிரயோஜனம்? மன்னிப்பே கொடுக்க மாட்டாருன்னா அப்புறம் இவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ மன்னிப்பு கொடுக்குறாருங்கிறது தெரியுது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பி உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் உங்களை காக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர், இனிமேல் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், தன்னுடைய வீட்டிலே பிள்ளையாக வைத்து கொள்ளுகிறவர், கிறிஸ்துவோடு கூட உங்களை உடன் சுதந்திரராக மாற்றுகிறவர், இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு உண்டு என்று நினைத்து பாருங்கள். சும்மா பிசாசு சொல்லுகிற பொய்களை நம்பாதிருங்கள். நீ இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு அதனால் நரகந்தேன் அப்படியெல்லாம் சொன்னால் அதெல்லாம் பொய். ஒரே ஒரு பாவம்தான்
மன்னிக்கப்பட முடியாத பாவம். அது என்ன? தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கிறது மட்டும்தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும். நாம் உண்மையாக மனம் திரும்பினா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தாலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமானாக்கி நம்மை தேவனுடைய பிள்ளையாக்கி அவருடைய ஆஸ்திகளுக்கு சுதந்திரர்களாக கர்த்தர் நம்மை வைக்கிறார் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாத தேவன், பொய்யுரையாத தேவன். இவரை நம்புங்க, இவற்றை வாங்க, அவர் உங்களை காப்பார். கர்த்தாவே, மனம் திரும்பி வருகிற இவர்களை நீர் ரட்சிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நான் இடத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்படியே கடவுது. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி. உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்தில் வாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வேலனெல்லாம் நீர்தானையா, என் வேலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கல்வாரி கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆமென். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து, பரிசுத்த ஆவி தந்து ஓம் அன்பை ஊற்றினீரே, ஓம் அன்பை ஊற்றினீரே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. அக்கினி மதில் நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, எக்கட்டில் துணை நீரே, எக்கட்டில் துணை